லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். Gospel according to Saint Luke chapter 22 verses from 1 to 65. 11 வசனங்களாக 6 பேர், ஆளுக்கு 11 வசனங்களாக 6 பேர் வேகமாய் வாசித்து கொண்டு வரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடே ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய்
சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பினபோது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதே பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றி காரியங்கள் முடிவு பெருங்காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவர்களோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாக்குலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பாண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி
பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற்காலமான போது ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. சோத்திரம். இந்த அருமையான இரவு வேளையில வழக்கமா நாம தியானிக்கிற ஆண்டவராக இயேசு ஆசரித்த பஸ்காவை அன்றி இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஆவிக்குரிய தொடர்பு, ஆவிக்குரிய காரியத்தை முழுக்க முழுக்க இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார். அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிற விதம் அற்புதம், அதிசயம், அதிசயம், அதிசயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த மாலை செய்திக்காக இன்றும் கடந்த சில நாட்களும் நான் தியானித்து கொண்டிருந்த போது லூக்காவின் அக்கவுண்ட், லூக்கா எழுதியிருக்கிற இந்த பகுதியை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். இதில் அநேக சத்தியங்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக வார்த்தைகள் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளா நம்ம பஸ்காவை ஆசரித்து கொண்டு வருகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த நாள் உண்மையான பஸ்கா அன்று கோயின்சைட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நாம பஸ்காவை ஆசரித்தோம். இந்த வருஷம் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால பஸ்காவை ஆசரித்தோம். ஆனா இன்னைக்கு நாம மெய்யான பஸ்கா இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து தியானிக்க போகிறோம். முழுக்க முழுக்க இந்த இரவு நடந்ததை நாம் தியானிக்க போகிறோம். நான் கோர்வையா அதை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து படைக்க விரும்புகிறேன். தியானத்தோடு இருங்கள். உங்க பிள்ளைங்களை உங்க மடியில அமைதலா வச்சுக்கோங்க. இது பரிசுத்தமான நேரம், பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம். அமைதலாக உங்க பிள்ளைகளை உங்கள் மடியிலே வைத்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. ஒரு நாளைக்கு முன்னால, 2 நாளைக்கு முன்னால. இப்போ பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். கான்ஸ்பைரசி, நல்லா கவனிங்க, திட்டம் தீட்டுகிறார்கள். ஒரு கொலை சம்பவம் நடக்குமானால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எப்படி கொலை ஆச்சுன்றது விடல, அது இல்லை, எப்போ திட்டம் போட்டீங்க என்கின்ற அந்த இடத்துல ஆரம்பமாகும். In a place where it was planned, conspired, plotted. திட்டம் வகுத்த இடம், திட்டம் வகுத்த நாள், திட்டம் வகுத்த முறை. இங்க திட்டம் வகுக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நல்லா கவனிங்க, யூதாசுக்குள், யூதாசுக்குள், நல்லா சத்தமா சொல்லுங்க, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து விட இடம் கொடுக்க கூடாது. எப்பனா யாருக்குள்ளனா அவன் புகுந்து விடுவான். இயேசுநாதரோடு 3 வருஷம் கூடவே இருந்தவன், அவருடைய பணப்பையை சுமந்தவன், அவருடைய ஊழியத்துல துணையாகவே உறுதுணையாகவே கூடவே இருந்தவன், அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தது உண்மையானால், இயேசுநாதரோடு 3 வருஷம் பழகின ஒருத்தனுக்குள்ள சாத்தான் புகுந்தது உண்மையானால், அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கங்க. நம்ம எல்லாருக்குள்ளும் அவன் புகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. It is possible he can enter into anybody and everybody.
நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். 1 சங்கீதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். கான்ஸ்பைரசி பாருங்களேன், யார் கூட? யார் கூட? துன்மார்க்கரோட. இங்க யார் கூட? பிரதான ஆசாரியரும் சேனை தலைவர்களோடு கூட அவரை காட்டி கொடுக்க ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். He was rewarded for his act. அவன் செயலுக்காக அவனுக்கு பணம் கிடைக்கிறது. 30 வெள்ளிக்காசு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிமையினுடைய விலைக்கு ஆண்டவரை, உலக சிருஷ்டிகரை விற்றுவிட்டான். ஒரு அடிமையின் விலைக்கு உலக சிருஷ்டிகரை விற்றுவிட்டான். நாம கூட நிறைய நேரத்துல வெளியேற பெற்றத ரொம்ப சீப்பா எடை போட்டுறோம். ரொம்ப சீப்பா எடை போட்டுறோம். மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்க, ரொம்ப விலையேற பெற்றத ரொம்ப சீப்பா எடை போட்டுறோம் நம்ம நிறைய நேரத்துல. அது குறித்து அவர் ரொம்ப லோ அப்படின்னு. பட் நாம ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அவன் அவரை காட்டி கொடுக்க சம்மதித்து பணத்தை வாங்க ஒத்துக்கொண்டான். அவர்கள் கொடுத்தார்கள். ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. இன்னைக்கு காலையில பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் ஒரு ஆட்டை வாங்கி அந்த ஆசாரியன் கிட்ட கொடுத்ததும் அவன் அதனுடைய கழுத்தை இந்த இடத்துல அறுத்து அதை கொன்று தோல் உரித்து உள்ள இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் நெருப்பில சுட்டெரித்துட்டு அந்த ஆடை அப்படியே அந்த தோல் உரித்ததாய் கொடுப்பான். அதை எடுத்துன்னு போய் பேதுருவும் யோவானும் ரோஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஏற்கனவே நேற்று ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே மார்க்கெட்டுக்கு, கடத்தெருவுக்கு போய் அப்பொழுது செஞ்ச புளிப்பில்லாத அப்பத்தை 12 தேவையான அளவிற்கு வாங்கி கொண்டு, அது நம்ம போன வருஷம் பார்த்தோம், ஒரு பையில பிதாக்கான 3 அப்பத்தை வச்சு சென்டர்ல இயேசுநாதருக்கான அப்பம், அதுல தழும்பு இருந்தது, அதுல துவாரம் இருந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம ஃபோக்கஸ் முழுக்க ஆவிக்குரிய காரியத்தின் மீது. ஆகவே கவனத்தை முழுவதுமாக நாம ஸ்கிரிப்ட்ல, வசனத்திலேயே நாம செலுத்தலாம். இப்போ அப்பத்தை வாங்கி, அது போக திராட்சை ரசத்தை வாங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு சொல்லுங்க? பேதுருகிட்ட. யார்கிட்ட குத்துக்கணும் சொல்லுங்க? யார்கிட்ட குத்துக்கணும்? யூதாஸ் கிட்ட. ஏன் பேதுருகிட்ட யோவான் கிட்டையும் கொடுத்தாரு? பணப்பை யார்கிட்ட இருக்குது? ஆனா யார்கிட்ட கொடுத்தாரு? சிந்திங்க. யார்கிட்ட கொடுத்தாரு? பேதுருகிட்டையும் யோவான்கிட்டையும் கொடுத்தாரு. ஏன்னா இவன் தான் அவருக்கு தெரியாம பிளான் பண்ணிட்டானே. ஆண்டவருக்கு தெரியாம பிளான் பண்ணிட்டானே. பட் அவருக்கு தெரியும், அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவரிடத்துல எதையுமே நம்மால மறைக்க முடியாது. அவருக்கு தெரியும், யூதாஸ் பிளான் பண்ணிட்டது அவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த பொறுப்பை பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் கொடுக்கிறார். அதை நீங்கள் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொன்னார். அடுத்த கேள்வி, பேதுருவும் யோவானும், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். பணத்தை பத்தி இங்க பேசல, இடத்தை பத்தி மட்டும்தான் கேட்கிறாங்க. எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர்? அதற்கு அவர், நீங்கள் இந்த நகரத்துக்குள்ள போங்க. ஒரு அடிமை தண்ணி குடம் சுமந்து கொண்டு போவான். அவன் பின்னாலேயே போங்க. அவன் எந்த வீட்டுக்குள் போகிறானோ அந்த வீட்டுக்குள்ள போங்க. அந்த வீட்டு எஜமான பார்த்து கேளுங்க, ஆண்டவர் பஸ்கா ஆசரிக்க விரும்புகிறார், அவருக்காக ஆயத்தப்படுத்த வைக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கே என்று கேளுங்கள். அவன், அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடே பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். போதகர் கேட்க சொன்னார், எங்க பஸ்கா என்று. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வழியில போங்க, யாராவது ஒரு வீடு கண்மணி சிஸ்டர் கேளுங்க, ஒத்துக்குன்னா அவங்க வீட்டுல ஜபம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எப்படியும் சூரிய கலாமாக்குது அவங்க வீட்டுல, இல்லைன்னாக்கா சரவணா வீட்டுல. அப்படி இல்லை, எக்ஸாக்டா பட்டணத்துக்குள்ள போங்க. ஒருத்தன் தண்ணி தூக்கின்னு போவான், அவன் பின்னால போங்க. அந்த எஜமானு கேளுங்க, போதகர் அனுப்பினார், அவர் தம்முடைய சீஷரோடு பஸ்கா ஆசரிக்க எந்த இடத்தை கொடுத்திருக்கிறீர் என்று கேட்டால், ரத்தாம்பரம் முதலானவைகள் விரித்திருக்கிற இடத்தை காட்டுவான். அங்க என்ன பிளாங்கெட் போட்டிருப்பாங்கன்னு கூட சொன்னாரு, என்ன மாதிரி கார்பெட் போட்டிருப்பாங்கன்னு கூட சொன்னார், அவங்க உட்கார்ற அந்த ஷீட்டு எப்படி இருக்கும்னு கூட சொன்னார். ரத்தாம்பரம் முதலானவைகள் விரித்திருக்கிற, கம்பளம் விரித்திருக்கிற அந்த இடத்துக்கு போங்க, அங்கே எல்லாம் ரெடியா இருக்கும், நீங்க வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கி கொண்டு போய் பஸ்காவை நமக்காக ஆயத்தம் படுத்துங்கள். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம். அடுத்த வார்த்தை 14ஆம் வசனத்துல, வேலை வந்த போது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் இஸ் த டைமர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் நேரம் குறிக்கிறவர் பிதா. அவர் குறித்திருக்கிற நேரத்தை அறிந்தவர் குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திற்காய் நாம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ நேரம் வந்தது, வேலை வந்தது. அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். பேதுரும் யோவானும் உள்ளே போய் நின்று கொண்டு இயேசுநாதர் மற்ற 9 சீஷர்களை வழி நடத்த, 10 சீஷர்களை வழி நடத்த, இயேசுநாதர் முன்னால நடக்க, அவருக்கு பின்னால 10 சீஷர்கள். ஆல்ரெடி யோவானும் பேதுரும் உள்ளே ஆயத்தப்படுத்தினபடியால் அவர்கள் உள்ளே இருந்து பஸ்காவுக்காக இயேசுவை வரவேற்பார்கள். அவர்கள் வந்து அவரவர் உட்கார வேண்டிய இடத்துல உட்காருகிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்துல இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் 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 கவனிங்க, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபித்து ஆயத்தப்படுத்தி உங்க முன்னால உங்களை ஏமாத்தி அனுப்பக்கூடாதுன்றதுக்காக மிக பிரயாசத்தோடு நான் நிக்கிறேன். உண்மையா என்னால நிக்க பலன் இல்லை, என்னுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியாது, நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆனாலும் ஆண்டருடைய வார்த்தையை சொல்லணுமேன்னு பிரயாசப்பட்டு நிக்கிறேன். உதாசீனம் பண்ணாதீங்க, உதாசீனம் பண்ணாதீங்க, டிஸ்பைஸ் பண்ணாதீங்க. மிக கவனமா கேளுங்க. தயவு செஞ்சு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எந்த காரியமும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இயேசுநாதருடைய எண்ணம், மேற்கத்திய நாடுகள்ல இந்த வழக்கம் இருக்கிறது. வீட்டுல ஒருத்தருக்கு வயசாயினே போயிட்டா ஏறத்தாழ இதுதான் இவங்களுடைய லாஸ்ட் பர்த்டேன்னு குடும்பத்தார் கணிச்சிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய கடைசி பிறந்த நாள், அல்லது இதுதான் இவங்களுடைய கடைசி கல்யாண நாள். வயசாயிட்ட பிறகு எல்லாம் ஏறத்தாழ அந்த வயசாயின் போது இந்த சிக்னஸ், வியாதி இருக்கிறது. இதை பார்க்குறப்போ இன்னும் 2-3 மாசம் தான் ஏறத்தாழ கணிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த கடைசி பிறந்த நாள், அந்த கடைசி திருமண நாள் அதை ஒழுங்கு பண்ணிட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி எல்லா உறவுகளும் முடிந்த வரை எல்லாரும் வந்து அந்த அந்த விருந்துல அந்த அவங்க செலிப்ரேஷன்ல கலந்து கொள்வாங்க. அந்த கலந்து கொள்ளும் பொழுது கடைசியா யாருக்கு பிறந்தனாலோ அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. என்ன பேசுவாங்க அவங்க? அவங்களுக்கும் தெரியும் இதுதான் நான் செலிப்ரேட் பண்ற கடைசி பிறந்த நாள்னு அவங்களுக்கும் தெரியும். என்ன பேசுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இயேசுநாதர் இருக்கிறார். அவர்கள் தழுதழுத்த குரலில், கண்கள் கலங்கினவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்னன்னு? நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே
இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்து. லாஸ்ட் ஆசை, கடைசி ஆசை. இவர் என்னன்னு சொல்றது இந்த இயேசுநாதரை? உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு மறிக்க போற ஒருத்தரை கேட்கிற மாதிரி ஒரு 33.5 வயசுல அவர் தம்முடைய கடைசி ஆசைய வெளிப்படுத்துறார். அது என்னன்னா, உங்களோட நான் சாப்பிடணும். ஐ வாண்ட் டு டைன் வித் யூ. உங்களோட நான் சாப்பிடணும். ஒரு பையன் வீட்டை விட்டு தூர போயிட்ட பிறகு மாலை வேளை, இருள் ஆரம்பமாகிறது. எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. ஒரு பிள்ளைய காணோம். அந்த அம்மாவனுடைய இருதயம், தாய் உள்ளம் துடிக்கிறது. Come on my son, it is supper time. வீட்டுக்கு வாயின் மகனே, இது சாப்பாட்டு வேளை என்று ஏங்குகிறதை போல இந்த ஆகாரத்துக்காக, இந்த பஸ்காவுக்காக இயேசுநாதருடைய உள்ளம் ஏங்கினது. அவர் இருதயம் ஏன் ஏங்கினது? நான் அந்த உலகத்தை விட்டு போறேன். 3 ஆண்டு கர்த்தர் உங்களை எனக்கு கொடுத்தார். உங்களோடு நான் பேச வேண்டியதை, சொல்ல வேண்டியதை, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்பொழுது கர்த்தர் என்னை எடுக்க போகிறார். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். எனக்கு ஒரு கடைசி ஆசை இருந்துச்சு. அது என்ன? உங்களோடு நான் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை நீங்கள் வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் 18ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை. அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, இது என் இரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். பின்பு இதோ என்னை, அவன் கதைக்கு அப்புறம் வரலாம். இப்ப இந்த சீஷருக்கு அப்போ தெரியல இந்த சாப்பாட்டினுடைய, இந்த விருந்தினுடைய முக்கியத்துவம் அப்ப தெரியல. இயேசுநாதர் மரிச்சிட்ட பிறகு இந்த பஸ்காவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். பல ஆண்டுகள் பேதுருவும் யோவானும் மற்ற சீஷர்களும் இந்த இரவை நினைவு கூர்ந்திருந்தார்கள். இதை பல ஆண்டுகள் நினைவு கூர்ந்தார்கள். வருஷா வருஷம் சபை கூடும் பொழுதெல்லாம் திருவிருந்து என்கின்ற பெயரில் இதை மறுபடியுமாக செய்திருப்பார்கள். இந்த பந்தியை ஆசரித்திருப்பார்கள். எப்படி இயேசுநாதர் தன்னுடைய நினைவை இந்த உலகத்திலே விட்டு செல்லுகிறார் பாருங்கள். நல்லா கவனிங்க. நாம கூட இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போறோம். விட்டு செல்லும் பொழுது எப்பேற்பட்ட அடிச்சுவடுகளை, நினைவுகளை விட்டு செல்லுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிள்ளைகளை அழைத்து பந்தியில உட்கார வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களோடு உட்கார்ந்து புசிக்கிற மாதிரி நடித்து அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த கடைசி, த லாஸ்ட் மீல், அந்த கடைசி ஆகாரம், அந்த கடைசி விருந்து எவ்வளவு வித்தியாசமானது, எவ்வளவு விலையேற பெற்றது அது. அப்படிப்பட்ட ஒன்றை இயேசுநாதர் நடத்தினார். அவர் இந்த முழு பஸ்கால அவருடைய இருதயம் மெல்ட் ஆகி கொண்டே இருந்தது. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் தாம் மரணம் அடைய போகிறதை சொன்னாரு. சொன்னதும் சீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். டேபிள்ல உட்காந்துட்டானுங்க. இவரு நான் சாவ போறேன்னு சொல்றாரு. அவனுங்க நெக்ஸ்ட் யாருன்னு அடிச்சுக்கிறானுங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? நான் மரணம் அடைய சிலுவையிலே மரிக்க போகிறேன்னு சொன்னாரு. இது கேட்டதும் அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாம் நெக்ஸ்ட் யாரு, அவர் பதவிக்கு யார் வர்றதுன்னு போட்டி. இயேசுநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? அங்க போனாரு. தான் போட்டிருந்த அந்த விலையேற பெற்ற சால்வையை கழட்டி
அங்க வச்சுட்டாரு. ஒரு துண்டு இருந்துச்சு, அந்த துண்டை எடுத்து இடுப்பு கட்டிக்கினாரு. ஒரு பாத்திரத்தை எடுத்தாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்தாரு, சீஷர்கள் காலை கழுவ ஆரம்பிச்சார். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களே, இத பார்த்தாவது மனம் திருந்த மாட்டீங்களா? நான் செய்யறத பார்த்தாவது உங்களுக்குள்ள போட்டி பொறாமை இல்லாம போயிடுமா? நான் செய்யறத பார்த்தாவது உங்க பெருமைய வாழ்க்கையை விட்டு விலக்குவீங்களா? நான் செய்யறத பார்த்தாவது நான், அடுத்தது நான் என்கின்ற அந்த அகங்காரத்தை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குவீங்களான்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரு காலையா கழுவி கொண்டு வந்தார். பேதுருனிடத்துல வரும் பொழுது, பேதுரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனுஷன். ஆண்டவரே, நீர் என் காலை கழுவக்கூடாது. பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீர் ஆண்டவர், நீர் என் காலை கழுவக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, இப்ப இடம் கொடு, இல்லைன்னா என்னில உனக்கு என்ன இல்ல, பங்கு இல்ல. உடனே ஆண்டவர், அப்படின்னா எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் மட்டும் என்ன பண்ணிடுங்க, வாஷ் பண்ணிடுங்க. டேய், நீ குளிச்சுட்டு இருக்கிறடா, இப்போ அழுக்காக்குறது உன் கால் மட்டும்தான். உன் காலை கழுவிக்கிட்டா போதும், முழுசா உனக்கு இன்னொரு நான் போனா போட்டேன் காலை கழுவுனா முழுசு. பேதுருனுடைய அந்த 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 அப் அண்ட் டவுன் ஆன இமோஷனல் மேன் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பேதுரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிலீவர்ஸ். அப் அண்ட் டவுன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை, உயர்ந்த நிலை, இப்படித்தான் வாழ்க்கை ஓடணும். இப்படித்தான் ஓடும் வாழ்க்கை. அப் அண்ட் டவுன் தான் வாழ்க்கை ஓடும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேதுரு ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான், அவனுடைய காலை கழுவினார். எல்லாருடைய காலையும் கழுவிட்டு அப்படி தூர வச்சுட்டு இயேசுநாதர் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது யூதாசை குறித்து, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட வந்தி இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இயேசுநாதரை ஒருத்தன் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதரை ஒருத்தன் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்த் டைம் பிளாக்ல என்னை இவர் தான் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறேன், கொரமண்டல்ல என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் இவர் தான் போலீஸ்கார் தேடின்னு வந்துட்டுக்கிறாங்கன்னு என்னன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் மறைக்கிறத பாரு. நேத்து கூட தேடின்னு வந்தாங்க லேண்டுல. சார் நீங்க இல்லையா? நாங்க இல்லை, நான் எங்க சர்ச்சில் இருக்கிறேன்னு. இல்லை சார், உங்களை பார்க்க வந்தேன். தெரியும், என்னத்துக்கு? அந்த ப்ளூ கலர் டோக்கன் ஓட்டுறதுக்கு தானே. கார்ல 2000 ரூபாய் குத்து வாங்கி ஓட்டணும், வருஷம் வருவாங்க, அதுக்கு தான். அது நான் திங்கக்கிழமை வரேன் சார், அப்போ பார்த்துக்கலாம், அது வரல நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, போலீஸ்கார் என்ன தேடின்னு வராங்கன்னு எல்லாரும் குறுன்னு என்ன பார்க்குறீங்க? டைம் பிளாக்ல எங்க எது ஆனாலும் என்ன தேடின்னு வருவாங்க, என்ன கேட்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு ஏரியால ஒரு என்னன்னா இன்ஃபார்மர், டேய் ரிலையபிள் பர்சன், நம்பிக்கைக்குரிய ஆட்களாக வச்சுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கூல் நடக்குது, நேரம் வந்துருவாங்க. சர்ச் நடக்குது, வருவாங்க. பல விஷயங்களுக்காக வருவார்கள், பல தகவல்களை சேகரிக்க வருவார்கள் போலீஸ்கார். என்ன போலீஸ்கார் தேடின்னு வந்தாங்கன்னு உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன ஒருத்தர் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைங்களே, என்ன நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இந்த சமுதாயம் என்னை அறிந்து இருக்கிறது. நான் நல்லவனா கெட்டவனா அது பத்தி பேச்சு இல்லை. நான் இந்த சமுதாயத்துக்கு தெரியும். இயேசுநாதரை ஒருத்தன் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம்க்கு அந்த வேலை பேசாத போயிடணும். எல்லாரும் போன மாதிரி என்ன பண்ணிடணும், அவங்க போலீஸ்கார் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆதாம் தான் சொன்னான்னா, நான் சொன்ன தப்பு, நான் செஞ்ச தப்பை மறந்துடுவேன்.
நான் தப்பு செஞ்சதுனால தான் போலீஸ் என்ன தேடின்னு வந்தாங்கன்றத மறந்துடுவேன். ஆதாம் காட்டி குத்தான்னு திரும்பி வந்தது அவனுக்கு ரிவீட்டுக்குதுன்னு இல்ல, இப்படித்தானே பழி வாங்குகிறார்கள். நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது தானே? ஏசுநாதரை ஒருத்தன் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கா எழுதுறாரு, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். யூதாஸ் இருந்தாலும் இல்லா கட்டியம், தாவீது பேதுரு மறுதலிச்சாலும் மறுதலிக்கா கட்டியம். மனுஷகுமாரன் தீர்மானிக்கப்பட்டபடியே போகிறார். ப்ரீடெஸ்டின்ட், முன்குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஏதேன் தோட்டத்திலே முன்குறிக்கப்பட்டபடியே போகிறார். நீ ஏன்டா அந்த பாவத்துல கை வச்சுக்கிற? அவரை துன்பப்படுத்துகிற அந்த வேலையை நீ ஏன் செய்கிறாய்? அவர் போகிறபடி போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அவரை காட்டி கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் இங்கதான் 24ஆம் வசனத்திலே, தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே இயேசுநாதர் அவங்களோட பேசுறாரு. அவங்க காலை கழுவிட்டு பேசுறாரு. என்னன்னு பாருங்க, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிண்டைக்காலனும் போலவும் இருக்க வேண்டும். There are several kinds of leadership in this world. வெவ்வேறு வகையான தலைமைத்துவம் இருக்கிறது. அதுல வெரி பவர்ஃபுல் லீடர்ஷிப், மிக வல்லமையான தலைமைத்துவம் சர்வன்ட் லீடர்ஷிப், வேலைக்காரனின் இருதயம் கொண்ட தலைமைத்துவம். அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப், ஹிட்லர், அவர் தோற்றின அந்த கட்சி நாசி, அவர் ஏற்படுத்தின அந்த சிம்பிள், அவர் கூட இருந்த சேனை, அவர் ஏற்படுத்த நினைச்ச ராஜ்யம் ஒன்றும் இன்றைக்கு இல்லை. ஒன்றும் இல்லை. ஏறத்தாழ 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவன். அவன் கட்சியும் இல்லை, அவனுடைய ஃபாலோவர்ஸ் கூட இல்லை. அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப், தன் அதிகாரத்தை ஸ்தாபிக்க நினைக்கிற தலைமைத்துவம். இன்றைக்கு நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற லீடர்ஷிப், ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், எல்லாம் ஒன்னுட்டு எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறார்கள். ஆனால் இது தாங்காது, இது நிற்காது. உலக அளவில் சர்வாதிகாரம் நின்றதில்லை. உலக அளவில் நின்றதில்லை. உலக சரித்திரத்தில் சர்வாதிகாரம் நிலைத்ததாக எங்கும் இல்லை. எது மட்டும் நிலைத்திருக்கிறது தெரியுமா? சர்வன்ட் லீடர்ஷிப். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி சென்ற பாதை, வேலைக்காரனின் இருதயம் கொண்ட தலைமைத்துவம், அது மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். மற்ற எல்லாம் அழிந்து போகும். இதை இயேசுநாதரே சொன்னார். உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரன் போலவும் இருக்க கடவன். மந்தி இருக்கிறவனோ படிவினை செய்கிறவனோ எவன் பெரியவன்? மந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மேஜை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான டேபிள்ல இங்க இயேசுநாதர் மெயின் டேபிள் இயேசுநாதர் உட்காந்துக்கிறார். இந்த பக்கம் வரிசையா சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த மெயின்ல உட்கார்றாரு பாரு, அவர் தான் த மேன் ஆஃப் த ஹவுஸ். அவர் தலைமையில தான் பஸ்கா நடக்கிறது. அவர் தான் த மேன். அவரே சொல்றாரு, சாப்பிடுறவனா சாப்பாடு போடுறவனா யார் பெரியவன்? இந்த காலத்துல சாப்பாடு போடுறவன் தான். கல்யாணத்துக்கு எங்கன்னாப்பா போய் அப்படி உக்கார் போ. ஒரு பீஸ் எத்தனாப்பா? இல்லை சார், சோறு தான் போ. பீஸ் எல்லாம் போட முடியாது. சாப்பிடுறவனா சோறு போடுறவனா யார் பெரியவன்? சொல்லுங்க, யார் பெரியவன்? எனக்கு தொண்டை விரல வர்றோம், டேய் 2000 ரூபாய் மொய் வச்சுன்னுக்கிறேன் பாக்கெட்ல,
நீ போடுற சோடு 200 ரூபாய் கூட இல்ல, சொல்லிடலான்னு வருது. அவரை என்னது அவங்ககிட்ட என்னத்துக்கு? அந்த குடும்பத்தார் செஞ்சது இல்ல அது இல்ல. ஒரு 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 கல்யாணத்துல தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டேன்ட்டான். மனுஷர்கள் எப்படி பாருங்க, ஹவு பீப்புள், எப்படி ஜனங்க ட்ரீட் பண்றாங்க மற்றவங்களை பாருங்க. ஏசுநாதர் எப்படி ட்ரீட் பண்றாரு பாருங்க. சாப்பிடுறவனா சாப்பாடு கொடுக்கறவனா யாரு பெரியவன்? சாப்பிடுறவன். ஆனா நான் எந்திரிச்சு என் பதவியை விட்டு எந்திரிச்சு உங்க கால்களை கழுவுகிறேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செயலால் தம்முடைய தலைமைத்துவத்தை இயேசுநாதர் இங்கே வெளிப்படுத்துகிறார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தின போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஒரு கேள்விக்கு பதில். 24 மூப்பர்கள் இருக்கிறாங்கல்ல, 24 மூப்பர்கள் இருக்கிறாங்கல்ல, நான் முறைகிறீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 24 மூப்பர்கள் கிரீடங்களை கழட்டி வச்சாங்கல்ல, அதுல 12 பேர் இஸ்ரவேலை ஆள போறவங்க. யாரு இதுல இருந்து சொல்லுங்க? இந்த வசனத்தின் படி யாரு? இஸ்ரவேலை தாவீது தலைவனாக கொண்டு 12 பேர் இஸ்ரவேலை ஆள போகிறார்கள். அந்த 12 பேர் யாருன்னா இந்த 12 சீஷர்களுக்கு தான் கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருக்கும் இயேசுநாதருக்கும் மத்தியிலே நடக்கிற கான்வர்சேஷன்ல, ஆண்டவரே சிறையானாலும் மரணமானாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இயேசுநாதர் சொன்ன பதில், அவசரப்படாதப்பா, மரத்துல போட்டு புடைக்கிறதுக்கு சாத்தானும் பர்மிஷன் வாங்கிட்டான். நானும் உன் விசுவாசம் உன்னை விட்டு நீங்க கூடாதபடிக்கு உனக்காக என்ன பண்ண வேண்டிக் கொண்டேன் என்று அவனுக்கு சொல்லுகிறார். சேவல் கூவதற்கு முன்னால நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். இப்போ 35ஆம் வசனத்தை நாம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அடுத்த வசனம், ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல வராருங்க ஆண்டவர்? முன்ன சீஷர்களை 2 பேரா ஜோடி சேர்த்து அனுப்புனாரு. அனுப்புறப்ப என்ன சொன்னாரு? பக்கெட்ல பர்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது, மாத்து வஸ்திரம் எடுத்துன்னு போகக்கூடாது, 2 ஷூ எடுத்துன்னு போகக்கூடாது, அப்படியே போனோம், வெறும் கையா போனோம் ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னார். போனாங்க. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் அவர்களை போஷித்தார். அத்தை கேட்கிறாரு, அன்னைக்கு வெறும் கையா போச்சொன்னே போனீங்களே, குறை ஏதாவது இருந்துச்சா? குறை ஒன்றும் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இப்ப போறவன் எவங்கிட்ட என்ன பர்ஸ் இருக்குதோ எடுத்துக்குங்க, யார்கிட்ட என்ன பணம் இருக்குதோ எடுத்துக்குங்க, சாமான்களை உடையவன் சாமான்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் இல்லாதவன் ஒரு ட்ரெஸ்ஸை வித்துட்டுன்னா வாங்கிக்க, பட்டயத்தை வாங்கிக்க. ஏன்? ஏன்னா நான் கூட இருக்கிறப்போ எல்லாம் இலவசம். நான் கூட இருந்தேன்னா என் கூட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing with me. இப்போ என் கூட இருந்தா you will get everything. நான் போயிட்டேன்னா நீ இந்த உலகத்தை சந்திக்க நேரிடும். அப்போ உனக்கு பணம் தேவை, அப்போ உனக்கு சாமான் தேவை, அப்போ உனக்கு பட்டயம் தேவை. நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒரு ட்ரெஸ்ஸை புடவையை வித்துட்டு கூட என்ன வாங்கிக்கோ. சரி, தமிழ் பைபிள் என்கிட்ட இல்லை ஐயான்றவங்க யார் யார் கை தூக்குங்க.
தமிழ் பைபிள் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க யாருன்னா தான் கை தூக்குவோம். தமிழ் படிக்க தெரிந்து என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்றவங்க யாருன்னா இருந்தா கை தூக்கு. சத்தியமா திட்ட போறது இல்லை உங்களை, கை தூக்குவோம். உங்களுக்கு ஒரு தரேன்னு சொன்னா எல்லாம் தூக்குவாங்க. சரி சரி, எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்குது இல்ல? தூக்குங்க பைபிளை. கம் ஆன், லிஃப்ட் யுவர் பைபிள்ஸ். அங்க பார், எத்தனை துறைங்கிட்ட பைபிள் இல்லை பத்தியா? வீட்டுக்கு போய் புதுசா ஈஸ்டருக்கு வாங்கி கொடுத்த ஜீன்ஸ் பேண்ட்டை வித்துட்டு ஒரு பைபிள் வாங்கிக்கோ. புதுசா வாங்கின வஸ்திரத்தை வித்துட்டு என்ன வாங்கிக்கணும் சொல்லுங்க? பட்டயத்தை இல்லாதவன் என்ன பண்ணணும்? பட்டயத்தை வஸ்திரத்தை வித்து. அப்போ உடனே அவர்கள், ஆண்டவரே இதோ இங்க 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். பேதுருகிட்ட 1, யோவான் கிட்ட 1. நல்லா கவனிங்க. 1 அடி நீளமுள்ள சின்ன கத்தி, அது சின்ன பொடி, அது கூரா இருக்கும். அது கறிக்கடைக்காரன் எலும்பை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறானே, அப்படி இல்லை. அப்படியே நைஸா கிளீனா அர்த்தம் வர்றதுக்கு ஒரு சின்னதா அவன் பயன்படுத்துவான், தெரியல? அது அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும். அது உரையோட ஆண்டவர் சொல்றாரு, இடுப்புல கட்டிக்குங்க அத்தன்றார். பேதுரு இடுப்புல கட்டிக்கிறான். கெத்செமனே தோட்டத்துல பேதுரு பயன்படுத்துறான். இதே அதிகாரத்துல அதை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் ஒரு பட்டயம் இருக்கிறது. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அவரோ கல்லெறியும் தூரத்துல போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நாம சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாம சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். 41ஆம் வசனத்துல, அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார். அவருடைய வேர்வையானது இரத்த துளிகளாக நெற்றியிலே வெடித்து கிளம்பியது. எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இயேசுநாதர் மிகவும் வியாகுலப்பட்டபடியால அவருடைய பிபி ஃபுல்லா எகிரிச்சு, நெத்தியில இருக்கிற இரத்த நாளங்கள் வெடிச்சது, வேர்வையா ரத்தம் வெளியே வந்துச்சு. தேவதூதர்கள் வந்து அவரை பணிவிடை செய்தார்கள். இன்னொரு அட்டம்ப்ட் பிசாசு, இயேசுநாதர் சிலுவையில மறிக்காதபடி ஹார்ட் அட்டாக்ல ஸ்ட்ரோக் அடிச்சு செத்துட்டாருன்னா சிலுவையின் அந்த ரட்சிப்பின் வேலை நிறைவேறாது என்பதற்காக அப்படி ஒரு முயற்சி செய்தான். ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார். தேவதூதன் வந்து வானத்திலிருந்து வந்து அவருக்கு பணிவிடை செய்தான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு எழுந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் கூட்டமாய் வந்தார்கள் அவரை பிடிக்க. யூதாஸ் வந்து இயேசுநாதரை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து ரபி என்று சொன்னான். 48ஆம் வசனத்திலே, யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். அவரை சூழ்ந்தவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தில் வெட்டுவோமா என்றார்கள். யார் 2 பேரு? பேதுருவும். பேதுரு சும்மா அல்ல, உருவி பிரதான ஆசாரியனுடைய மெய்க்காவனுடைய காதை துண்டா வெட்டிட்டான். காது கீழே உழுந்து துடிச்சுன்னுக்குது. ஏசுநாதர் விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருந்தா நாளைக்கு ஏசுநாதர் கூட சேர்த்து யாரை போட்டுப்பாங்க? பேதுருவையும் சேர்த்து சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா பிரதான ஆசாரியனுடைய மெய்க்காவலனை தொடர்றது ரொம்ப ஆபத்து. ஏசுநாதர் உன் பட்டயத்தை உரையில போடு நீட்டு அதை எடுத்து ஒட்டி அவனை சுகப்படுத்தினார். என்ன அண்டனை வேணும் உங்களுக்கு? இவர்களை போக விடுங்கள். பிரதான ஆசாரி கைது செய்ய வந்தவங்களை பார்த்து, தினந்தோறும் தேவாலயத்தில் இருந்தனே, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் உங்க தேவாலயத்தில் இருந்தனே,
ஜனக்கூட்டத்தின் மத்தியில இருந்தனே, அப்ப என்ன கைது செய்யவில்லை? கள்ளனை பிடிக்கிறது போல என்னை பிடிக்க வந்தீர்களே என்று சொல்லி இயேசுநாதர் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பேதுருவோட அனுபவம், இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்போ யோவான் அரண்மனை மெய்காவலன் யோவானுக்கு உறவு, ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, தூரத்து சொந்தம். யோவானை உள்ள அனுமதிச்சிட்டாங்க. அந்த ராத்திரி இயேசுநாதர் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு பேதுருவை உள்ள விடல. உள்ள போன யோவான் திரும்பி வந்து பேதுருக்கு ரெக்கமெண்ட் பண்றான். பேதுருவையும் உள்ள அனுமதிக்கிறார்கள். உள்ள போனா 3 நிலைமைகளிலே பேதுரு ஆண்டவரை மறுதள்ளிக்கிறார். ஒரு அடிமை பெண், இவரும் அந்த மனுஷனோடு இருந்தவர்னப்போ, ஸ்திரியே நான் அவரை அறியேன். 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தன், இவனும் அந்த கலீனாயோடு இருந்தவன், நான் அவரை அறியேன். 3வது ஒருத்தன் சொன்னதும் இயேசுநாதரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சான். சேவல் கூவிருச்சு, பொழுதே விடிஞ்சிருச்சு. இயேசுநாதர் அவனை பார்த்தாரு. அந்த அந்த ஐ கான்டாக்ட், அந்த ஒரு பார்வை பார்த்தாரு. பேதுரு அப்பவே அவனுடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 62ஆம் வசனத்திலே இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான தஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். இப்போ போயிட்டு இந்த இடத்துல நான் நிறுத்தி இருக்கிறேன். நாளை காலையில இதை தொடர்ந்து அவர் எப்படி துன்புறுத்தப்பட்டார், எப்படி அவரை விசாரித்தார்கள், எப்படி அவரை சிலுவையில் அறைய சட்டத்தை மீறி அனுமதித்தார்கள்னு காலை தியானிக்க போகிறோம். அதை தொடர்ந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையா இருக்கிறபடியால் 7 வார்த்தைகள், 7 பேரு 7 வார்த்தைகள், இயேசுநாதர் சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாளை தினத்துல கேட்க போகிறோம். ஆனா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க். இந்த 2 வசனத்துல லூக்கா சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டார். அவரை துன்புறுத்தின விதத்தை, எப்படியெல்லாம் அவரை துன்புறுத்தி இருப்பாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அப்பொழுது தெரியும் அங்கே இயேசுநாதர் எப்படி துன்புறுத்தப்பட்டார் என்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, சீன் காட்டுறதுக்கு இல்ல, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு, உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக. தம்மையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நமக்காக என்பதை மறந்து விடக்கூடாது. இது நடந்தது எனக்காக, இது நடந்தது எனக்காக. இயேசு இந்த பாடுகளை பட்டது எனக்காக. பாரமான சிலுவையை சுமந்து எனக்காக. 3 அடி மத்தியிலே தொங்கினது எனக்காக. முள்முடி சூட்டப்பட்டதை ஏற்றுக்கொண்டது எனக்காக. வாரினால் அடிப்பித்ததை ஏற்றுக்கொண்டது எனக்காக. அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா சொன்னபடி எல்லாம் எனக்காக எனக்காக எனக்காக. குறைஞ்சபட்சம் ரோமன் கத்தோலிக்க சபையானது பாதர் சொல்ல சொல்ல என் பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் 3 முறை சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் சொல்றதே இல்லை. 3 முறை சமாதானம் சொல்றாங்க. பாஸ்ட் சொன்னாருன்றதுக்காகனா சொன்னாங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க சொல்ல போறது இல்லை. நாம நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படணும். என்ன மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் தான் என் செயலால் உன்னை காயப்படுத்தினேன். நான் தான் என்னுடைய செயலால் உன்னை துன்புறுத்தினேன். நான் தான் என்னுடைய செயலால் உண்மை முள்முடி சூட்டினேன், உன்னை காயப்படுத்தினேன்னு சொல்லி இந்த இரவு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு, அப்பா